ஆபரேஷனோ இல்ல எதுவும் பண்ணாமலாம் கேன்சர் குறைக்க முடியாது. கண்டிப்பா, அதாவது ஏர்லி ஸ்டேஜஸ்ல கண்டிப்பா பண்ண முடியும். ஸ்டேஜ் 1 to 2ல கண்டிப்பா பண்ண. சாதாரண புரோகிதர் அவருக்கு ஓரல் கேன் பண்ணி ரேடியோ தெரப்பி பண்ணிட்டு ஃபுல்லா வாய் ஓபன் ஆகி இப்ப நாம போய் அவர்கிட்ட போய் நீங்க தம் அடிப்பீங்களா பாக்கு போடுவீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கே இல்ல. அவரோட ப்ரொஃபஷனோ அவரோட லைஃப் ஸ்டைல் அதுக்கு இல்லவே இல்ல. சோசியல் ஸ்டிக்மா, நான் உங்களை தொட்டு ஏதாவது பண்ணா எனக்கு கேன்சர் தொட்டு. நிறைய பேஷண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த டவுட் இருக்கு. இந்த வகையான கேன்சர் இன்னும் அதிகமா மக்கள் கிட்ட வருது, பரவப்படுதுன்னா நிறைய பரவப்படுறது வந்து லங்ஸ், அது இப்போ இன்டெஸ்டைனல் கேன்சர். ஓரல் கேன்சர்ஸ் இப்ப எல்லாம் வாய் புண்ணு வந்துருச்சுன்னு டக்குனு போயிடுறாங்க டாக்டர்ஸ் கிட்ட. லாஸ்ட் மந்த் we saw one lady 58 years தான் அவங்களுக்கு அந்த லம்ப் வந்திருக்கு. 15 வருஷமா லம்ப் இருந்திருக்கு. அவங்க யாருக்கிட்டயும் அது ஒண்ணுமே பண்ணலன்னு இருக்காங்க. கடைசியில பார்த்தா அந்த பிரெஸ்ட் கேன்சர்னால குடல்ல ப்ராப்ளம் வந்து குடல்னாலதான் அவங்க டாக்டர் கிட்ட போனாங்க. பிரெஸ்டால போல, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த அம்மாக்கு 10-11 வருஷமா அந்த கட்டி எந்த ஒரு விஷயமே ஒரு மண்டலம் தான், இருமலா இருக்கட்டும், வயிறு போக்கா இருக்கும், இல்ல தலைவலியா இருக்கட்டும், இல்ல எனிதிங் பியாண்ட் 45, டோன்ட் இக்னோர் இட். கேன்சர் அது ரிசல்ட் வந்துருச்சு, 100% கியூர் பண்ணிட முடியுமான்னு கேட்கும்போது வாட் வுட் பி 80 year old perfectly fit. நீங்க அவரை பாத்தீங்கன்னா ஒரு சினிமா ஹீரோ மாதிரியே you can take hands. He has developed a ear cancer, middle earல இருந்து. So mid earல இருந்து ஒரு வேறு காது வரைக்கும் வரும். அவர் கேக்குற ஒரே கேள்வி, எனக்கு கீமோ ரேடியோ வேண்டாம், I don't want it. இந்த வயசுல I've lived my life, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எனக்கு இந்த பெயின் மட்டும் கிளியர் பண்ணிடுங்க. இந்த நான் டயபெட்டிஸ் 10 வருஷமா இருக்கேன். ஆனா இந்த சமீப காலம் தானே எனக்கு இந்த மாதிரி யூரின் வருது. எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்காது, வெறும் பேக் பெயின் மாதிரி தான் வரும். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட வருவாங்க, பேக் பெயின் வருவாங்க, ஆர்த்தோ போவாங்க, எல்லாம் போவாங்க, வருவாங்க. அப்புறம் பார்த்தா they'll think of cancer, particularly ladies. ஜென்ஸும் அந்த மாதிரி தான். 2 பேருக்கு we said இல்ல we'll do a PSA டெஸ்ட். PSAன்றது ஒரு ஹார்மோன் டெஸ்ட், கேன்சர் இருக்கா இல்லையா பார்த்தா that was positive. பட் ஜென்ரலா வந்து we land up அந்தந்த ஸ்பெஷாலிட்டிக்கு போயிட்டு லேண்ட் அப் ஆகும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மேஜர் காஸ் ஆஃப் கேன்சர். ரெண்டாவது, நான் இமோஷ்னலி கண்டிப்பாக வந்து ரொம்ப சப்ரெஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஐவ் சீன் தம் வித் லாட் ஆஃப் கேன்சர். இது எனக்கு சயின்டிஃபிக்காக ஐம் நாட் ஏபிள் டு டெல் இட் ஹவு. ஸோ கண்டிப்பாக இமோஷ்னல் பேலன்ஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் டசன்ட் மீன் ஒன்லி எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட், பட் ஆல்சோ இமோஷ்னல். நம்மளோட சைக்கலாஜிக்கல் பேலன்ஸும் ரொம்ப 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 முக்கியம். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ சயின்ஸ் அவ்வளோ தூரம் இதுவாயிருக்கு. நார்மல் ஸ்கேன் அந்த மாதிரி இருக்குது, விச் இஸ் பிகம் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இப்போலாம் முந்திலாம் ஸ்கேன்ஸ்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ். இப்போ இல்லை, ஸ்கேன் ஒயிட் ப்ரெஸ்டாக இருக்கிறதுனால இட் இஸ் லெஸ். ஹார்மோன் டியூமர் மார்க்கர்ஸ் சொல்லுவோம். இப்போ குடல்ல இருக்குன்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, CEA அப்படின்னு ஒன்று இருக்குது. அது டெஸ்ட் பண்ணால் அதில் தெரியும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறத நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூமில் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கிளாஸ் நடந்துட்டுருக்கு, பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கும்போது ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. பட் அதுக்கப்புறம் அடுத்து அந்த ரோ பேச ஆரம்பிக்குது, என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போனா தட் இஸ் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 வந்து என்னடா அந்த ரோவில் பேச்சு நடந்துகிட்டே இருக்குன்ட்டு கிளாஸ் ரூமே டிஸ்டர்ப் ஆகுது பாருங்கள், அதுதான் ஸ்டேஜ் 5. பை த டைம் த டிசீஸ் இஸ் ஸ்ப்ரெட் டு தி என்டையர் கிளாஸ், விச் இஸ் என்டையர் பாடி. இதுதான் அப்போ then it becomes too late. The entire class is disturbed and dispersed. So this is an example where I tell everybody. So if you catch the root cause, அந்த 2 டிஸ்டர்ப் பண்ணுற பசங்களை அப்பயே கிளாஸ்லேருந்து தூக்கி போட்டிருந்தோன்னா என்டையர் கிளாஸே டேமேஜ் ஆகிருக்காது. ஸோ அந்த ரெக்கக்னிஷன் தான் நமக்கு வேணும். அப்போ அது பாடி சேஞ்சில் தெரிஞ்சிடும். ஹேர் ஃபால் நிறைய தடவை we don't think hair fall is a nutritional deficiency. நம்ம அதை நினைக்கிறதே இல்லை, ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ். ஸோ சிம்பிளாக நம்ம நினச்சிடறோம், எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. வி பிளேம் த ஷாம்பூ, வி பிளேம் த வாட்டர், பட் வி டோன்ட் பிளேம் த ஃபுட். வி டோன்ட் பிளேம் த மேபி தட் இஸ் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். விமென்க்கு வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் அயன் கம்மியாகுது, உன்னோட பீரியட் சைக்கிளில் ஹார்மோன் சரியில்லை, அது ஒரு காரணம். மென்னை பொறுத்த வரைக்கும் எனி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கேன் காஸ் ஹேர் ஃபால் அண்ட் பால்னஸ். ஸோ வீல் ஹாவ் டு திங்க் அட் த லார்ஜர் பிக்சர். நம்ம என்ன ஆயிடுச்சு இப்போ சயின்ஸு, தலைக்கு மட்டும் பார்க்குறோம், பேக்குக்கு மட்டும் பார்க்குறோம், ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ கண்டிப்பாக ஆல் திஸ் பிளேஸ் அ ரோல். டுபாக்கோ, அதுதான் நான் சொல்கிறேன், டுபாக்கோ அது மாதிரி விஷயங்கள் இப்போ நிறைய பேருக்கு தே நோ இட் இஸ் ராங். அதனால கண்டிப்பாக 50% மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்கு. ஐ டோன்ட் திங்க் அந்த அளவுக்கு இருக்கிற இது வந்து கிடையாது இப்போ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல் தட். பட் ஐ வில் டெல் யூ அ ட்ரூத். லாஸ்ட் வீக் வி ஹேட் அ சாஸ்திரிகள், அவர் சாதாரண புரோகிதர், அவருக்கு ஓரல் கேன்சர் பண்ணி ரேடியோ தெரப்பி பண்ணிட்டு ஃபுல்லாக வாய் ஓப்பன் ஆகிடுச்சு. But the family could not handle it because there was lot of infection and thing, and he came with lot of pain. இப்போ நாம போய் அவர்கிட்ட போய்
நீங்கள் தம் அடிப்பீங்களா, பாக்கு போடுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கே இல்லை. அவரோட ப்ரொஃபஷனோ அவரோட லைஃப் ஸ்டைல் அதுக்கு இல்லவே இல்லை. பட் தென் வி ஃபவுண்ட் அவுட் தெர் இஸ் அ ரீசன். ஹி வாஸ் ஹேவிங் அ டென்டல் இது, அது வந்து நெரடிட்டே இருந்திருக்கு. அவரை பல்லு வந்து ஒரு ஷார்ப்பாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் ரீசன் நான் சொல்ல முடியாது, பட் இதுவும் ரீசனாக இருக்கலாம். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல். நிறைய டைம் வி இக்னோர் புரியுதுங்களா? ஏதாவது ஒரு சிம்டம், ஆமாம் அடிக்கடி வாய் புண்ணு வரும், இது போய் நரடி, ஸோ அது புண்ணாயி தட் இன்ஃப்ளமேஷன் பிகேம் மெலிக்னன்ட். நான் சொல்றது புரியுங்க. கேன்சர் எப்போ வரும்? when I keep irritating the tissue, when something is inflaming the tissue, அது வந்து ரனம் பண்ணுது உள்ள. கண்டினியூஸ் இன்ஃப்ளமேஷன் கேன் காஸ் கேன்சர். திடீர்னு அப்படி கேன்சர் செல் போய் உள்ள உட்காராது. அதை ட்ரிகர் பண்றதுக்கு ஏதாவது இருந்திருக்கும். ஒன்று ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம், உள்ள புண்ணு இருந்திருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம், பல நாள் இன்ஃபெக்ஷன் கவனிக்காம இருந்திருக்கலாம், பல நாள் மெட்டபாலிசம் நம்ம கவனிக்காம இருக்கலாம். இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் பிகாஸ் நாங்கள் we are into palliative care and cancer patient and all that. கண்டிப்பாக இதில் வந்து 3 விதமாக வந்து ஃபேமிலி பாதிக்கப்படும். ஃபிசிக்கலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பேஷண்ட் படுற கஷ்டம், டிட்டோரியேஷன், அந்த கீமோதெரப்பினால சைடு எஃபெக்ட்ஸு, அது வந்து கண்டிப்பாக அது ஒரு ஃபிசிக்கல் ரீசன். சோஷியல் ரீசன், இப்போ வந்து பேஷண்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு வச்சுக்கோங்க, ஸ்மெல்லு, சோஷியல் ஸ்டிக்மா, நான் அவங்கள தொட்டு ஏதாவது பண்ணால் எனக்கு கேன்சர் தொட்டுக்குமோ. நிறைய பேஷண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கே அந்த டவுட் இருக்குது, இந்த கேன்சர் எனக்கு வருமா அப்படின்றது படித்தவங்க கிட்டேயே இருக்குது. ஸோ அந்த விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக பண்ணும். ஸோ சோஷியல் ரீசன்ஸ். அதே மாதிரி டிஸ்ஃபிகர்மெண்ட், இப்போ நான் சொன்ன மாதிரி ஓரல் கேன்சர் ஒரு மாதிரி கோரியாக இருக்குது, இல்லை லங் கேன்சர் அவங்க மூச்சு வாங்கிட்டே பார்க்கும்போது ஐயோ அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், பிகாஸ் கேன்சர் இன் ஆர் கண்ட்ரி இஸ் நாட் அண்டர் எனி சிஸ்டம். So that is very expensive. Though government or non-government organizations, they're trying to do the best. Still cancer கன்றது is a very expensive affair. So 50% வந்து ஐயோ கேன்சர்னால எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்தோட 50% ஐயோ இதோட செலவு who's going to bear. நிறைய பேஷண்ட்ஸ் ஐ ஃபீல் வெரி பேட். வீடை விற்றுருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் விற்று ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்காங்க palliative கேருக்கு, பிகாஸ் they are pushed to that. And what they feel is, நான் இவ்வளோலாம் எல்லாம் செலவு பண்ணேன், எனக்கு கேன்சர் திருப்பி இவ்வளோ தூரம் வந்துருச்சே அப்படின்றது ஒரு மெயின் ரீசன். ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி அவங்கள பராமரிக்கணும், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்க வந்து பேசலை, அவங்க கோவப்படுறதோ, அவங்க நடந்துக்கிறதோ, இல்லை வெடுக்குன்னு பேசுகிறதோ, இல்லை என் பக்கத்தில் வராதன்னு சொல்கிறதோ வந்து அவங்களுக்கு முடியாததுனால ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது, நமக்கு எப்போ எது பண்ண முடியுன்றது நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ கேன்சர் இஸ் சச் அ டிசீஸ். இப்போ நீங்கள் எப்படி சுகர் இருக்குது, சுகர் வந்து நம்ம 10 டாக்டர்கிட்ட போனாலும் சுகருக்கு சில பேருக்கு கண்ட்ரோல் ஆகிடுது, சில பேர் கண்ட்ரோலே ஆகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி அகெயின் தட் ஜெனட்டிக்லி இட் பிளேஸ் அ ரோல். ஸோ ஹவு வி ஹாவ் டு லுக் ஆஃப்டர் தெம், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறையா பரவப்படுறது வந்து லங்கு சார் இப்போது, அண்ட் இன்டெஸ்டைனல் கேன்சர்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியாக இருக்குது. ஓரல் கேன்சர்ஸ் இப்போ எல்லாம் வாய் புண்ணு வந்துருச்சுன்னு டக்குன்னு போயிடுறாங்க டாக்டர்ஸ் கிட்ட. ஸோ முன்னாடிலாம் அது இருக்காது. அதே மாதிரி லேடிஸ் பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பையும் இதுவும் வந்து விழிப்புணர்ச்சி ஓரளவுக்கு வந்ததுனால தே ரீச் அவுட். பட் இதுலேயும் நிறையா பேர் இருக்காங்க, ஐயோ எனக்கு கட்டி இருக்குது டாக்டர். லாஸ்ட் மந்த் வி saw one லேடி 58 years தான், அவங்களுக்கு அந்த லம்ப் வந்திருக்கு, 15 வருஷமாக லம்ப் இருந்திருக்கு. அவங்க யார்கிட்டையும் அது ஒன்றுமே பண்ணலன்னு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த பிரெஸ்ட் கேன்சர்னால குடலில் ப்ராப்ளம் வந்து, குடல்னால தான் அவங்க டாக்டர் கிட்ட போனாங்க, பிரெஸ்டால போகல. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. தோ ஷி ஹேட் அ பிரெஸ்ட் மாஸ், because of that she didn't have symptoms. Because of that having a secondary in the intestine, அதுதான் symptom. அப்புறம் நாங்கள் பார்க்கும்போது பெட் ஸ்கேன் நடத்தா ஒன்றும் இல்லைன்னா அடுத்து இதுன்னு we found a lot of things. ஸோ இது என்ன சிம்பிள் சிம்டம். எப்போ நம்ம டாக்டர் கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க, எங்கள் அம்மா திடீர்னு வயிற்று வலி வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் இந்த அம்மாவுக்கு 10-11 வருஷமாக அந்த கட்டி இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வேர் our community fails. ஏர்லி டிடெக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் த பாடி ரொம்ப முக்கியம். அதை நம்ம பண்ணாதனால தான் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் போய் தள்ளப்படுறோம். 4th ஸ்டேஜ் போய் ட்ரீட் பண்ணும்போது கேன்சர் 100% க்யூர் ஆகிறதில்ல. See, my answer is very clear. Everybody cannot tolerate the chemo radiotherapy. That is the reality. Because பாடியோட கன்சிஸ்டன்சி, என் ஃபிசியலாஜிக்கல் நீடு, என்னோட மென்டல் பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்னோட ரெசிலியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, என்னோட எதிர்ப்பு, ஐ ஷுட் ஹாவ் அ குட் வில் பவர். தென் ரெக்கக்னைஸ் வென் டு ஸ்டாப். அதுதான் சார் முக்கியம். இது பண்ணி கூட எனக்கு சரியாகலை கேன்சர் அப்படின்னா திருப்பி அதை தள்ளி டோன்ட் புஷ் யோர் செல்ஃப் இன்டு அ சொசைட்டல் டேமேஜ். இங்கே தான் நம்ம தவறு பண்ணுறோம். யூ ஷுட் நோ ஹவு வி ஸ்டார்ட், வி ஷுட் ஆல்சோ நோ ஹவு டு ஸ்டாப்.
have an open discussion with the oncologist. So luckily எங்களோட டீம் ஆஃப் ஆன்காலஜிஸ்ட் எல்லாம் they recognized இல்லை palliative care ஸ்டேஜ் வருது அப்படின்னு அவங்களே அட்வைஸ் பண்ணுறாங்க பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை இதுக்கு மேலே வேண்டான்னு. இப்போ நிறைய இடத்துல வந்து அவங்க புஷ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு மேலே முடியாதுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இது நிறுத்துறது இல்லை, அடுத்து டாக்டர் ஷாப்பிங். இவங்க முடியாதுன்ட்டாங்க, நாங்கள் இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லை இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறோம். தட் வி ஷுட் நோ. எனக்கு என் பாடிக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஏற்றுக்கல அப்படின்றது அக்செப்டன்ஸ் நமக்கு வரணும். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா பாலியேட்டிவ் கேர் இன்டர்வென்ஷனில் 2 இருக்குது சார். ஒன் இஸ் நான் சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கலி வி டாக் டு தெம், வி ட்ரெயின் டு தெம், வி டோன்ட் கிவ் த டிசீஸ் அஸ் அன் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போது 3 days பேக் ஒரு பெரியவர் அட்மிட் ஆனார். ஹீ இஸ் 80 year old, பர்ஃபெக்ட்லி ஃபிட். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஹீரோ மாதிரியே யூ கேன் டேக் அப். இஸ் ஸோ ஹேண்ட்ஸம். ஹீ ஹேஸ் டெவலப்ட் அ இயர் கேன்சர். இயர் மிடில் இயர்லேருந்து. ஸோ மிட் இயர்லேருந்து ஒரு வேறு காது வரைக்கும் வருது. அவர் கேட்குற ஒரே கேள்வி, எனக்கு கீமோ ரேடியோ வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட். இந்த வயசில் ஐவ் லிவ்ட் மை லைஃப், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இந்த பெயின் மட்டும் கிளியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் பண்ணுற சிம்டம்ஸ் வந்து நாங்கள் இப்போ அவருக்கு கேன்சர் இருக்குன்னு அவருக்கு சொல்லியும் பயமுடுத்தலை, இல்லை அவங்களோட சன்னுக்கு எல்லாம் தெரியும், அவரும் அப்பாவுக்கு ரொம்ப தெரிய வேண்டாம், ஏதோ பொண்ணு வந்திருக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணி, பெயினை கண்ட்ரோல் பண்ணி, அவருக்கு வந்து அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஹீஸ் பேக், ஹீஸ் பெட்டர், ஹீஸ் ஈட்டிங். ஸோ ஐ கிவ் தட் கான்ஃபிடென்ஸ் தட் உனக்கு யூனோ இப்போ இருக்கிற சிம்டம்ஸை நான் கிளியர் பண்ணிட்டேன். மேபி ஐம் நாட் ஏபிள் டு கிளியர் த கேன்சர், பட் யூ ஆர் ஃபீலிங் குட், யூ ஆர் ஈட்டிங் வெல், யூ ஆர் ஸ்லீப்பிங் வெல், யூ டோன்ட் ஹேவ் பெயின். ஸோ இது வந்து பாலியேட்டிவ் கேர்னால கண்டிப்பாக கொடுக்க முடியும். நிறையா பேஷண்ட்ஸ் ரொம்ப சிக்காக வந்து நாங்கள் எங்கள் கொடுத்த இன்டர்வென்ஷனில் பெட்டராக இருக்காங்க. தோ த லைஃப் ஸ்பேன் இஸ் நாட் பெட்டர், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் பெட்டர். இது பாலியேட்டிவ் கேர் கேன் கிவ்.